நாம பார்க்கவிருக்கும் திருக்கோயிலானது பெருமாளின் கருவறையில் ஸ்ரீதேவி மற்றும் பூமாதேவியுடன் நந்தி பகவான் இருக்கும் ஒரே ஒரு ஸ்தலம். அது மட்டும் அல்லாமல் திருமால் திருமகளை தன் திருமார்பில் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆலயம். இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த திருக்கோயிலான நாதன் கோவில் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்திருக்கோவிலின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகநாதன் அல்லது விண்ணகர பெருமாள் அல்லது நாதநாதன். உற்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகநாதன். தாயார் செண்பகவல்லி. தல விருட்சம் செண்பக மரம். தீர்த்தம் நந்தி புஷ்கரணி. புராண பெயர் நந்திபுர விண்ணகரம். இந்த திருக்கோயிலானது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, அதாவது 21வது திவ்ய தேசமாக இத்திருக்கோயிலானது விளங்குகிறது. சரி, இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. பார்க்கடலில் மகாலட்சுமி எப்போதும் திருமாலின் பாதத்தின் அருகே இருந்து சேவை செய்து வந்தார். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். ஆனால் அவருக்கு திடீரென திருமாலின் திருமார்பில் இடம் பிடிக்க ஒரு ஆசை வந்தது மகாலட்சுமிக்கு. எனவே செம்பக காரண்யம் என்ற இத்தலத்தில் தவம் புரிகிறாள் மகாலட்சுமி. திருமாலின் பிரிவை தாங்காத திருமால் ஐப்பசி மாதம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் திருமகளை தன் திருமார்பில் ஏற்றுக்கொண்டார் இந்த தலத்தில். எனவே ஐப்பசி வெள்ளிக்கிழமைகளில் இங்குள்ள தாயாருக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் பக்தர்களின் வேண்டுதலை விரைவில் நிறைவேற்றும் என்பது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. இது அந்த கோயிலோட தல வரலாறு. ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதே மாதிரி இத்தல பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஏன் தாயாருக்கு செண்பகவல்லி என பெயர் வந்ததும், அதே மாதிரி இந்த ஊருக்கு ஏன் நாதன் கோவில் என பெயர் வந்ததையும் பார்ப்போம். கிழக்கு நோக்கி தவம் செய்த திருமகளை திருமால் ஏற்றதால் இத்தல பெருமாள் மேற்கு நோக்கி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். செண்பக காரண்ய தலத்தில் லட்சுமி தவம் செய்ததால் இத்தல தாயாரின் திருநாமம் செண்பகவல்லி என பெயர் வந்தது. அதே மாதிரி இங்குள்ள பெருமாளின் திருநாமம் ஜெகநாதன். இவர் திருநாமத்திலேயே இவ்வூர் நாதன் கோவில் என பெயர் வந்தது. இதான் இந்த கோவிலுக்கும் இக்கோவில் உள்ள இடத்திற்கும் உள்ள பெயர் காரணம். அதே மாதிரி இத்திருக்கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, நந்திக்கு சாபம் விலக்கிய ஒரு ஸ்தலம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு முறை நந்திதேவர் என்ன செய்கிறாருன்னா, வைகுண்டத்தில் உள்ள பெருமாளை பார்க்கறக்கு போகிறாரு. அப்போது காவலுக்கு நின்றவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு கேட்காம உள்ளே போகிறாரு. அதனால் காவலுக்கு நின்றவர்களை கோபம் கொண்டு நந்திதேவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. என்னன்னா, எங்களை அவமதித்ததால் உன் உடம்பு உஷ்ணத்தினால் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. நடந்த விஷயத்தை சிவனிடம் போய் நந்தி பகவான் சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் திருமகள் தவம் செய்து கொண்டிருக்கும் செம்பக காரண்ய தலத்திற்கு நீயும் சென்று தவம் செய்து சாப விமோச்சனம் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவானுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு. நந்தியும் அவ்வாறே தவம் செய்ய மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு சாப விமோச்சனம் தந்ததாக புராணங்கள் சொல்லுது. அதனால்தான் இந்த ஊருக்கு நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் உண்டு. இதுதான் நந்திக்கு சாபம் விலக்கிய ஒரு ஸ்தலம், அதோட பெருமை. சரி, இந்த தலத்தினோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் வாங்க. முக்கியமாக இந்த தலம் சந்திரதோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அப்புறம் இத்தல பெருமாள் தன் கையில் வாள், வில், சக்கரம், தண்டாயுதம், சங்கு ஆகிய ஆயுதங்களுடன் அருள் பாலிக்கின்றார். ஆரம்ப காலத்தில் கிழக்கு பார்த்து அருள்பாலித்த பெருமாள் லட்சுமி மார்பில் ஏற்பதற்காகவும் புறாவுக்கு அடைக்கலம் தந்த சிவி சக்கரவர்த்தியின் தியாக உணர்வை காண்பதற்காகவும் மேற்கே பார்த்து அருள்பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு தலபுராணம் சொல்லுது. சைவ
வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா நந்தியும் பிரம்மனும் பெருமாளை வணங்கிய நிலையில் உள்ளனர். அதே மாதிரி விஜயரங்க சொப்பக்க நாயக்க மன்னர் தீராத நோயால் சிரமப்படும் தன் அன்னை விரைவில் குணமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலத்தில் வேண்டுறாரு. பெருமாளின் அருளால் தன் அன்னை குணமானவுடன் ஒரு ராஜாவுக்கு அணிய வேண்டிய அனைத்து விதமான நகைகளை கொடுத்ததுடன் பல அரிய திருப்பணிகளை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. இது அந்த கோயிலோட தலத்தின் சிறப்பு. இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னன்னு பார்ப்போம். காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை நேரங்களில் 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னா பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதேசி ஆகிய நாட்கள் சிறப்பாக இருக்கும். சரி, இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தில் தடை உள்ளவர்கள், அதே மாதிரி சந்திரதோஷம் உள்ளவர்கள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூட, குழந்தை பாக்கியம் பெற, வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு பெற, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்ளலாம். அப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்வில் நீங்கள் வேண்டியது நிறைவேறும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த கோவிலோட முகவரி என்னன்னா, அருள்மிகு ஜெகநாதன் திருக்கோவில், நாதன் கோவில், தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டத்தில் அமைந்துள்ளது. எப்படி வரணும் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆர்டி ஆஃபீஸ், கும்பகோணம் ஆர்டி ஆஃபீஸுக்கும் பட்டீஸ்வரம் கோவிலுக்கும் துர்க்கையம்மன் கோவிலுக்கும் இடையில ஒரு கட்டு போகும் லெஃப்ட் சைடில். ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து போனீங்கன்னா, கும்பகோணம் ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கட்டுலேயே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது. அதே மாதிரி பட்டீஸ்வரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ்க்கு முன்னாடி ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா போய் பார்த்துக்கலாம். அதாவது இந்த கோவில் போகும் கட்டு எப்படின்னா, பழையாறை கோவில், சோமேஸ்வரர் திருக்கோயில் இருக்கும். அங்கே தேவார பாடல் பெற்ற சிவன் கோவில் பழையாறை சோமேஸ்வரர் திருக்கோயிலுக்கு நேர் எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகும் வழி இருக்கும். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே நாதன் கோவில் என்னும் கிராமத்தில் இந்த ஜெகநாதன் திருக்கோயில் அமையப்பட்டுள்ளது. இதான் இந்த கோவிலோட விளக்கமான வழி. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் தீர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.